இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தப்பு பண்ணிட்டே ஆனந்தி. மகேஷ் சார்ட்ட நீ இப்படிலாம் பேசிருக்க கூடாது. என்னைய பேச வச்சுட்டார் அன்பு. இதையெல்லாம் நான் என் மனசுல இருந்து பேசணும்னு நினைச்சீங்களா? நான் பேசின வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அவர் பட்ட வேதனையை விட நான் பட்ட வேதனை அதிகம். மகேஷ் சாரால நமக்கு இப்படி எல்லாம் சோதனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க ரெண்டு பேருமே என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த 2 நாளா நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஒரு மனுஷிக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வரும். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அம்மா புரிஞ்சுக்காம ஒரு காரியத்தை பண்ணிட்டு நரக வேதனை அனுபவிச்சேன். இன்னைக்கு உங்க மூலமா இதெல்லாம் யாரோ என்னைய பிடிக்காதவங்களோ என்னைய எதிரியா நினைக்கிறவங்க பண்ணிருந்தா கூட மனசு தாங்கி இருக்கும். ஆனா மகேஷ் சார்தான் செஞ்சாருன்னு நினைக்கும் போது எனக்கு எம்புட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் அன்பு என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய? இல்ல ஆனந்தி, உனக்கு தான் புரியல. உன்னை புரிஞ்சுக்காமையோ உன்னை கஷ்டப்படுத்தணும்னோ நாங்க எந்த விஷயத்தையுமே செஞ்சது இல்ல. உன் மேல இருக்கிற அன்பாலையும் பாசத்தாலையும் தான் நாங்க இதெல்லாம் செய்யறோம். சார் இன்னைக்கு நாங்க கூட்டிட்டு போய் அவர் இந்த அளவுக்கு என் மேல கோவத்தை வெளிப்படுத்திருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் தான். தான் காதலிச்ச பொண்ணு தன்னை காதலிக்கலன்னா அவ கெட கெட்டு போட்டுன்னு ஒதுங்கி போற ஆம்பளை பசங்க தான் இந்த காலத்துல அதிகம். ஆனா தன்னை காதலிக்கலன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ காதலனோட சேரணும்னு அன்னைக்கு நினைச்ச மகேஷ் சார் இன்னைக்கும் அப்படியேதான் நினைக்கிறாரு. எல்லாரும் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் தான் இது எல்லாத்தையும் பண்றோம். ஆனா நீதான் அதை புரிஞ்சுக்காம தப்பா நினைக்கிற. அப்படின்னா உங்க அம்மாவும் அப்படி நினைச்சுதானே செய்யறாங்க. அவங்களும் நீங்க நல்லா இருக்கணும் தானே துளசியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதையே நீங்க புரிஞ்சுக்காம தப்பா எடுத்துக்கிறீங்க. அதையே மகேஷ் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. பாரு ஆனந்தி, மனசு விரும்பி 2 பேரும் சேரணும்னு நினைக்கிறதோ இல்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு அன்போட வெளிப்பாடு. ஆனா நான் நினைச்சதுதான் நடக்கணும்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா அது பிடிவாதத்தோட வெளிப்பாடு. நான் மேல வச்சிருக்கிற காதலையும் எங்க அம்மாவோட பிடிவாதத்தையும் தயவு செஞ்சு சேர்த்து வச்சு பேசாத. அன்பு, அப்படிலாம் பேசாதீங்க. பாவம் அவங்க நீங்க காணோன்னதும் எப்படி துடிச்சு போயிருப்பாங்கன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? என்னைய எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? 1 வருஷமா பாத்திருப்போமா, பழகிருப்போமா? ஆனா உங்க அம்மா உங்களை 10 மாசம் சுமந்து பெத்து தனி மனுஷியா உங்களை வளர்த்திருக்காக. உங்க மேல எவ்வளவு கனவுகளை வச்சிருப்பாங்க. அந்த தாய் பாசத்துக்கு முன்னாடி நம்ம காதல் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அன்பு. என்னைய விடுங்க. உங்க அம்மாவோட வேதனையை நினைச்சு பார்த்தாரா மகேஷ் சாரு? அவங்க எம்புட்டு வேதனையா இருந்தாங்க தெரியுமா? உங்க அம்மா துடிக்கிறதையும் வேதனைப்படுறதையும் கூட இருந்து பார்த்தோம். அப்ப கூட உண்மையை சொல்லாம இருந்தாரு பாருங்க. அதுதான் அன்பு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆதங்கமா இருக்கு. இந்த 2 நாளும் நரக வேதனையா இருந்தது அன்பு. ஆனந்தி, வருத்தப்படாத, அதை விடு. அதான் நான் வந்துட்டேன்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் மகேஷ் சாரை மட்டும் வெறுத்துறாத. என்னை விட உன் மேல அதிக பாசம் வச்சிருக்கிறது அவர்தான் ஆனந்தி. அத புரிஞ்சுக்கோ. எனக்கும் தெரியும் அன்பு, அவர் என் மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த உரிமையிலதே நான் அப்படி பேசினேன். அவருக்கு புரிய வைக்கணும்தே என்னையே அறியாம வார்த்தையை விட்டு போட்டேன். சரி, அதெல்லாம் விடு. சார் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டார். அவர்கிட்ட நம்ம பேசி மன்னிப்பு கேட்டுக்கலாம். அன்பு, இப்ப அது முக்கியம் இல்ல. முதல்ல உங்களை வீட்டுல கொண்டு போய் விடணும். நான் தான் உங்க அம்மா கிட்ட பேசி உங்களை வெளியே கூட்டியாந்தேன். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. பத்திரமா நான் உங்களை கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணும் அன்பு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஆனந்தி,
இந்த சூழ்நிலையில நீ அங்க வரணுமா? அம்மா ஏதாவது சொல்லிட போறாங்க. அவங்க என்ன என்ன வேணாலும் சொல்லட்டும், வேணா 2 அடி கூட அடிச்சுக்கிட்டோம், நான் வாங்கிக்கிறேன். ஆனா நான் தான் உங்களை கொண்டு போய் வீட்ல ஒப்படைக்கணும் அன்பு. போல அன்பு. அம்மா, காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கு. இந்த ஜூஸ் ஆவது குடிமா. இல்லடி, என் புள்ள எங்க இருக்கானோ, என்ன நிலைமையில இருக்கானோ எதுவும் தெரியாம இங்க நான் என்ன குடிச்சு என்ன பண்ண போறேன்? மா, மாமா, டேய் அன்பு, எப்படிடா இருக்க? டேய் உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? மாமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல துளசி. நீங்க நல்லா இருக்கீங்களா? அன்பு, உங்களுக்கு ஒண்ணு என்னடா இது? இல்லையே? இல்ல. என்னாச்சு மாப்ள? என்னடா முகமெல்லாம் என்னடா இப்படி அடிபட்டிருக்கு? எந்த பாவிடா உன்னை இப்படி பண்ணது? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சின்ன அடிதான். எதுடா இதுவா சின்ன அடி? என் புள்ளி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். மா, அதை விடுமா. ஆனந்தி, ஆனந்தி, ஏன் அங்க நிக்கிற? உள்ள வா. டேய் அன்பு, இவன் இங்க என்னடா பண்றா? இவன் இங்க என்ன பண்றா? டேய், திரும்பவும் உன்னை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்காளா? இவள இங்க இருந்து போக சொல்லு. இவளாலதான் எல்லா பிரச்சனையும்டா. இவள இங்க இருந்து போக சொல்லுடா. அம்மா, ஆனந்தி தாம்மா என்ன காப்பாத்துனது. இல்ல, இவளா இருக்காது. டேய் அன்பு, உண்மைய சொல்லு. உன்னை கடத்திட்டு போனது யாருன்னு சொல்லு. அந்த மகேஷ் தானே? அவன் தானே உன்னை இப்படி எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான்? அவன் வேலை தானே இது? சொல்லுடா. எனக்கு நல்லா தெரியும் இது அவன் வேலைதான். இவ சொல்லிதான் அவன் அந்த வேலையை பண்ணிருப்பான். டேய், உண்மைய சொல்லு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுடா. மா, இல்லம்மா. இல்ல இல்ல, நீ மறைக்கிற. எனக்கு தெரியும் அந்த மகேஷ் தான் உன்னை இப்படி பண்ணிருக்கான்.